ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவ். எங்களோட ரிச்சர்ஸ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் T20 இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் T20 மேட்ச் ஜனவரி 25 நடக்குது சேப்பாக்கில். ரிச்சர்ட்ஸ் பிளேயிங் லெவனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ரெண்டு டீம் பற்றியும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துலேருந்தே ஆரம்பிங்க கேட்போம். இப்போ சேப்பாக்கில் பொதுவாக கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்கிற மாதிரி ஒரு பிச் கொண்டு வராங்க அப்படின்னா இங்கிலாந்தோட பிளேயிங் லெவனில் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க ஏதாவது ஸ்பின்னர் தான் கொண்டு வரணும் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவா. யாருங்க? ஸ்பின்னர் தான் கொண்டு வரணும் அப்படின்னு இங்கிலாந்து. அதான் யாரை கொண்டு வர முடியும் அவங்களால? வெள்ளை இவர் ரேனாமா இருக்கார்ல, அவர் தான் கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், இங்கிலாந்து எங்கே சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத்தோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரேகான் அகமது. அவர் ஒரு லெக் ஸ்பின்னர், இவர் ஒரு லெக் ஸ்பின்னர். அப்போ ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனர் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா இருக்கிறப்ப பவர் பிளே முடிஞ்சு கண்டினியூவா 4வது ஓவர் ஆர்ச்சர் கைக்கு போகுது. ஒரு ஓவர் லேட்டா தான் ஆதில் ரஷீத்திய ஜோஸ் பட்லர் போன மேட்ச்லயே கொண்டு வந்தாரு. அப்ப இந்த பக்கம் கம்பீர் வந்து இடியே விழுந்தாலும் நான் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மட்டும் உடைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பாக்குற ஆளு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிற ஒரு விக்கெட்டே கொடுக்குறீங்க சேப்பாக்கல அப்படின்னா கூட இங்கிலாந்தால எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? திரும்ப ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் மாதிரி ஏதாவது ஒரு வேரியேஷன் கொடுக்குற ஆள் வெளியில இருந்தா சரி கொண்டு வந்தா அது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தேல் அண்ட் லிவிங்ஸ்டன், ரெண்டு பார்ட் டைம் ஸ்பின்னர், ஒரு மெயின் ஸ்பின்னர் வந்து ஆதில் ரஷீத். இவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். இதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஸோ வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவா ஒரு விக்கெட் கொடுத்தா கூட இவங்களால பிளேயிங் லெவன்ல எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு நார்மலான ஒரு விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இவங்க வச்சிருக்கிற பிளேயிங் லெவனே ஒரு சரியான பிளேயிங் லெவன் தானே. இங்கிலாந்து வச்சிருக்கிற ஒரு பிளேயிங் லெவனே சரியான பிளேயிங் லெவன் தான். ஸோ வந்து ஸ்பின்னுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் இருக்க பிச் கொடுத்தா அவங்களுக்கு வழியே கிடையாது. அப்படியே ரேகான் அகமது உள்ள கொண்டு வந்தாலும் அதனால நாட் யூஸ் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு விக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங், கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரெட் சாயில் விக்கெட் வழக்கமா இப்ப கொண்டு வந்திருக்கிற புது விக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேப்பாக்கில் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்க போகுது. ஸோ அவங்க பிளேயிங் லெவனை வந்து பெருசா சேஞ்ச் பண்ற மாட்டாங்க. இப்படிதான். அப்போ அது ஓகே. அப்போ இந்தியாவை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து போன மேட்ச் நம்ம கன்சர்ன் வச்சோம், மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தரோட தான் போயிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டிலாம் செகண்ட் தேர்டு சீமராக எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு. நம்ம ஏதாவது வந்து திரும்ப கொண்டு வரணுமா? ஏன்னா வந்து ரெட் சாயில் பவுன்ஸ்லாம் எடுக்குமே, ஏதாவது தேவைப்படுமா அந்த மாதிரி? இப்போ வந்து ரெட் சாயில் விக்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா சமி உள்ள வந்துடுவாரு. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்துருவாரு. ரெண்டாவது ஹர்ஷ்தீப் சிங் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் ஒரு 22 வயசு சமீபாயை நான் பார்த்துருக்கேன். அவர் கையில இருந்து பந்து வந்து வர்றதை பாக்குறதுக்கு அற்புதமா இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு பில்டப் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஹர்ஷ்தீப் வந்து ஷமிக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது. ஹோம் கண்டிஷன்ல நடக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவான பிச்சர்ஸ்லாம் இவங்க அதிகம் போவாங்க. அதனால வந்து இந்த சூரியகுமார் கம்பீர் அந்த இந்த இந்தியன் டீம் வந்து நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அந்த யூனிட்டோட ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப 5 மேட்ச் T20 சீரீஸ், இன்னொரு 2 மேட்சுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவான விக்கெட்டை கொடுத்து ஒரு 3 ஸ்பின்னரை பிளேயிங் லெவன்ல வச்சு விளையாண்டு பார்க்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல நல்லா ஒரு 2 விஷயம் இருக்கு செஞ்சு, அது கவனிக்கணும் நாம. இப்ப நீங்க பாருங்க, ஒரு T20 கிரிக்கெட் அப்படின்னா உங்களோட பவுலிங் யூனிட்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து பவர் பிளேல பவுலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய டெத் ஓவருக்கு சிறப்பா செய்யக்கூடிய உங்களுக்கு பவர் பிளேவில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் இருந்தா நீங்க அவரை டெத் ஓவருக்காக சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வேற பவுலர்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, இப்போ பும்ராவெல்லாம் வந்து ஒரு ஓவர்ல நிறுத்தி கடைசி 3 ஓவரை நீங்க பின்னாடி கொண்டு தள்ள முடியும். இப்போ ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் நிறுத்தி இன்னொரு 2 ஓவருக்கு வெளியே தள்ள முடியும். ஏன்னா இவங்க பவர் பிளேவில் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நல்லா போடுவாங்க, டெத்லயும் நல்லா போடுவாங்க. இப்ப நீங்க இந்தியா ஒரு நார்மலா எடுத்துக்கோங்களேன், ஒரு என்ன மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் அவங்களுக்கு அமையும் அப்படின்னா பும்ரா, ஹர்ஷ்தீப், ஒரு 3 ஸ்பின்னர் அண்ட் ஹர்திக் பாண்டியா 6th பவுலர். இந்த 6 பேருமேங்க, ரவி பிஸ்னாய், அக்ஷர் படேல், வருண் சக்கரவர்த்தி, இந்த 3 ஸ்பின்னருமே
பவர் பிளேவில் பவுல் பண்ணக்கூடியது. ஹர்திக் பாண்டியாவும் பவர் பிளேவில் போடக்கூடியது. அப்ப இவங்க மொத்த பவுலிங் யூனிட்டுமே எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாரையுமே நீங்க பவர் பிளேவில் தேவைன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ உங்களுக்கு வந்து பவுலிங் ரொட்டேஷன் வந்து எண்டு வரைக்குமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால பண்ண முடியும். திடீர்னு வருண் சக்கரவர்த்தி கையில பந்தை கொடுத்து 4 ஓவர் ஃபுல்லா கூட நீங்க ஒரு பவர் பிளேக்கு வெளியில கூட போட வைக்க முடியும். கண்டினியூவாவே போடுப்பா அப்படின்னு கூட கொடுக்க முடியும் அந்த மேட்ச் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. சோ அப்படி இவங்க தொலைநோக்கா ஏதாவது யோசிக்கலாம். ஏன்னா சான்சஸ் இருக்குல்ல. நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மட்டும் கொண்டு வந்து 3 ஸ்பின்னரை வச்சு கண்டினியூ பண்றாங்க. இந்த 3 ஸ்பின்னர் ஃபார்முலா தானே முன்னையுமே வச்சிருந்தாங்க இவங்க கையில. ஆனா நீங்க அந்த பக்கம் இங்கிலாண்டை திரும்பி பாருங்களேன். பவர் பிளேவ்ல அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலரை தவிர யாருமே உள்ள வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. யார் வந்தாலும் அடி விழும். யாருமே பவர் பிளேவ்ல போடக்கூடிய பவுலர்ஸும் கிடையாது. அப்ப இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் யூனிட் செட்டப்பா இருக்கட்டும், பவுலிங் யூனிட் செட்டப்பா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் நல்ல முறையில போகுது. எனக்கு என்னமோ மறுபடியும் ஒரு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவா ஒரு விக்கெட்டை சேப்பாக்கத்துல கொடுத்து நாங்க பழைய மாதிரியே இன்னொரு மேட்ச் ஆடி பாக்குறோம் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம். ஓகே, அப்ப டீம் லெவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பெருசா சேஞ்ச், இந்தியாவுக்கு வந்து சேஞ்ச் இருக்காது. ஒரே ஒரு சேஞ்சிங்க, அது விக்கெட்டை பார்த்துட்டு கண்டிஷன் வந்து ஒரு வேலை அது வந்து ஒரு ரெட் சாயில் விக்கெட்டு, கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் ஹெல்ப் இருக்குன்னா ஷமி வரப்ப பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. நாங்க எங்களுடைய பேட்டிங் யூனிட்ல இருந்து ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு விளையாடுறோம்னு கூட ஷமியை வச்சு விளையாண்டா கூட விளையாடலாம். அவ்வளோவா? சரிப்பா, அப்ப நான் என்னமோ பிஷ்டாய் வெள்ள உட்கார எடுப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அது 2 சான்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு ரவி பிஷ்னாயை வெளியே உட்கார வைக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து ரிங்கு சிங், அப்படி இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. அதாவது பார்ப்போம், நம்ம பொறுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பிளேயிங் லெவன் பற்றி நிறைய பேசிட்டோம். நம்ம வந்து கண்டிஷன்ஸ்க்கு போயிடலாம். எப்படி சேப்பாக்கில் பொதுவாகவே டியூ இருக்கும், இப்போ எப்படி டியூ வருமா, அதுக்கு எப்படி 2 டீமுக்கும் சாதகமாக இருக்குமா, எப்படி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அந்த கடலுக்கு பக்கத்தால் இருக்கிறதால வரக்கூடிய அந்த டியூ அப்படிங்கிறது வந்து வெயில் டைம்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சம்மர்லலாம் நம்ம ஐபிஎல் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இப்ப வந்து நார்மலா ஒரு வின்டர் சீசன் தான் இங்க. இதுக்கான ஒரு பனிப்பொழிவு அப்படிங்கிறதுக்கான பனிப்பொழிவினோட தாக்கம் வந்து இருக்குதான் செய்யும். இது வந்து கொல்கத்தா மாதிரி அங்க ஒரு 6:30க்கு ஈவினிங் வந்து டியூ வந்துருச்சுன்னு சொன்னாங்க போன மேட்ச்ல. இங்கேயும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா 2 டீமுக்குமே டியூவோட அவங்க விளையாடுறாங்கன்னா அப்ப சேலஞ்சஸ் ஈக்குவல் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் கிடைக்கும். ஆனா இங்க ஈவினிங் எப்ப டியூ வருது அப்படிங்கிறதுக்கான இது நமக்கு எதுவும் தகவல் எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஆனா அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2024 ஐபிஎல் முடிஞ்சது இல்ல, இதுல வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு 7 மேட்ச் அண்ட் பிளே ஆப்ஸ்ல ஒரு 2 மேட்சுங்க, செகண்ட் குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல் நடந்துச்சு. மொத்தம் ஒரு 9 மேட்ச் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 175ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் 170+ ஆரம்பிக்குது. அப்புறம் அங்கேயே வந்து ஒரு 3 டைம் என்னமோ ஒரு 200 தாண்டி அடிக்கிறாங்க. அப்புறம் 140 ஸ்கோர் வந்து சிஎஸ்கே உடைய சேப்பாக்கில் லாஸ்ட் லீக் மேட்ச் ராஜஸ்தான் கூட அவ்வளவுதான் வந்துச்சு. 140 தான் ராஜஸ்தான் அடிச்சுது. அதை இவங்க திரும்ப சேஸ் பண்ணாங்க. அப்படியே செகண்ட் குவாலிஃபயருக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்கிட்ட ஹைதராபாத் வந்து ஒரு 175 அடிச்சு இவங்களுடைய ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட் டைமர்ஸ் வந்து சாபாஸ் அகமது அண்ட் அபிஷேக் சர்மாட்ட சுருண்டாங்க. ஒரு 5 விக்கெட் அந்த 2 பவுலருக்கும் கொடுத்தாங்க. ஃபைனலுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொல்கத்தா கிட்ட ஒரு 110 ரன்னோ அந்த மாதிரி என்னமோ ஒரு ரன் அடிச்சு அதுக்குள்ளேயே சுருண்டாங்க. திருப்பி இவங்க அதை ஒரு 10 ஓவர்லயே என்னமோ திரும்ப அடிச்சிட்டாங்க. யாரு? கொல்கத்தா திரும்ப அடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வச்சு ஒரு மாதிரி பாக்குறப்ப அங்க வந்து கொஞ்சம் போக போக பிக்சர்ஸ் மாத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில மொத்தமா நம்ம இந்த ஒரு ஐபிஎல் சீசனை மட்டும் எடுத்துட்டு பாக்குறப்ப ஒரு 180 அங்க ஒரு பார் ஸ்கோர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஓகே, அப்போ ஒரு 180 வந்து ஒரு நல்ல பார் ஸ்கோர் தான். அதுவே வந்து ஒரு நல்ல கான்டெஸ்ட் வந்து வழிவகுக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களும் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே அங்க மாறி நடந்திருக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் அதிகமா வின் பண்ணியிருப்பாங்க. எப்படியுமே இங்க நமக்கு சொல்லவே வேணாம், டாஸ் வின் பண்ணது நேரா பவுலிங் தான் சொல்ல போறாங்க. அது உண்மைதான். ஓகே ஓகே ரிச்சர்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் வந்து கண்டிஷனை பற்றி சொல்லிட்டீங்க, பிளேயிங் 11 பற்றியும் சொல்லிட்டீங்க, பிச் கண்டிஷன்ஸ் வெதர் எல்லாம் நம்ம பேசியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்புட் இருக்கா? பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து ஒரு 6th பவுலர்னு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுருந்தாங்க போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனா அந்த நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல எந்த பங்களிப்பும் கிடையாது, பேட்டிங்லயும் எந்த பங்களிப்பும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் மேல போய் யோசிச்சா அவர் ஒரு 8வது இடத்துல இறங்கி விளையாடக்கூடிய, அதாவது ஒரு 8வது இடத்துல விளையாடக்கூடிய ஒரு ஆள்னே வச்சுங்க. அப்படின்னா அந்த 8வது இடத்துக்கு எல்லா நேரத்திலயும் அந்த தேவை இருக்குமா? ஏன்னா இப்ப ஷமி வந்திருக்காரு, அவரை நீங்க கொஞ்சம் மேட்ச் டைம் கொடுத்து பாக்குறது நல்லது இல்ல. ரெண்டாவது அது கரெக்டாவும் இருக்கும்.
நான் வந்து ஸ்பின் யூனிட் அப்படியே வச்சுக்க சொல்றேன், புரியுதுங்களா? அதை உடைக்காதீங்க, உங்க பேட்டிங் யூனிட்ல கை வைங்க, அந்த இடத்துக்கு வந்து ரோலை வந்து ஒரு சமிக்கு கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய திட்டம் வந்து 3 ஸ்பின்னரோட விளையாடுறது தான் இருந்தா அதுவும் உடையாது. இப்போ உள்ள வந்த ஷமியும் எப்படி இருக்காரு என்னன்னு உங்களால பாத்துக்க முடியும். அவருக்கும் ஒரு மேட்ச் பிராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுதான். ஓகே ஓகே ரிச்சர்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த அடிஷ்னல் இன்புட்க்கு ரொம்ப நன்றி. ஸோ 2வது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.